ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக் கிரேவி பார்க்க போகிறோம். இது ஒரு முகலாய் ஸ்டைலில் இருக்க போகுது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 முட்டை எடுத்து நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக விட்டுக்கலாம். இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு எக்காக எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 பட்டை, ஒரு 4 கிராம்பு, இப்போது இது கூடவே கொஞ்சமாக கேஷ்யூஸ், இதுவும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், எக்கெல்லாம் நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை பொரிச்ச எண்ணெயே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் கூட பிடிச்சி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் இங்கே கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முகலாய் ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.